மக்கா என்னாச்சுன்னா இப்ப 2வது நாளா கடல்ல தங்கி வலை விட்டு மீன்கள் பிடிக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம வலையில நிறைய மீன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கடல்ல வலை விட ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படி வலை விட்டுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல நிறைய டால்பின் மீன்கள் நம்ம போட்டை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த இயற்கையோட இணைந்து டால்பின் மீன் கூட்டங்கள் துள்ளி குதிச்சு ஆடுறத ரசிச்சுட்டு ஒரு பக்கம் கடல்லையுமே வலை விட்டு முடிச்சாச்சுங்க. இன்னொரு பக்கம் நமக்கு இரவு சாப்பாடா மீன்கள்லயே புரோட்டீன் அதிகம் உள்ள கேர மீன்ல வந்து பொரியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த பொரிச்ச கேர மீனை அப்படியே ரசத்து கூட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. இது கூடவே நம்ம இந்தியன் ஓசன் சூரமீன் தொக்குமே சேர்த்து சாப்பிட போறோங்க. நம்ம போட்ல உள்ள எல்லாருமே இந்த சூரமீன் தொக்கை விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த தொக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிலோ நம்பர் கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபேமிலி. இந்த தொக்கை அப்படியே ரசம் சோறு கூட பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்குங்க. நீங்க இந்த தொக்கை வெறும் சோறு கூட விரசி சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் எல்லாருமே ஷார்ப்பா 8 மணிக்கு தூங்கிட்டோங்க. 8 மணிக்கு தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு சூடா ஒரு டீயை குடிச்சிட்டு வலையுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. 12 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி கடல் மேல வச்சு வலை வந்து இழுக்கும் போது பயங்கரமா குளிருங்க. நமக்கு இன்னைக்கு ஆரம்பத்திலேயே மீனா இந்த 2 சூர மீன்கள் வந்து கிடைச்சிருக்குங்க. குளிர் மட்டும் இல்லாம தூக்கமே கண்ண சொக்குங்க. நம்ம வேலை பார்க்க இந்த ரெண்டுமே பறந்து ஓடிடுங்க. முக்கியமா இந்த மீன்கள் நம்ம வலையில வர வர நமக்கு ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாயிருங்க. ஒரே சூர மீனா வந்துட்டு இருக்கு, என்னடா பெரிய மீன்ல வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு கோலா மீன் ஒண்ணு நம்ம வலையில வந்துச்சுங்க. ஆனா இதை ரொம்ப பெரிய கோலா மீன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நமக்கு மீடியம் சைஸ்ல உள்ள கோலா மீன் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம வலையில ஒரு கேர மீனுமே மாட்டிட்டு வந்திருக்குங்க. நம்ம மீன்கள்லயே அதிக ரேட்டு போற மீனுமே இந்த கேர மீன் தாங்க. இன்னைக்கு நம்ம முத நாளை கம்பேர் பண்ணும்போது 2வது நாள் அடுத்தடுத்த சூரிய மீன்கள் நம்ம வலையில வந்துட்டே இருந்துச்சுங்க. எங்களுக்குமே ஒவ்வொரு மீன்களுமே நம்ம வலையில மாட்டிட்டு வர்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தையே நம்ம வலையில 2 பெரிய மயில் குளா மீனும் 3 சின்ன மயில் குளா மீனுமே மாட்டிட்டு வந்துச்சுங்க. மயில் குளா மீன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வலையில உயிரோட ஒரு பன்னி குளா மீனுமே மாட்டிட்டு வந்துச்சுங்க. பெரும்பாலும் நம்ம வலையில முன்னாடியே மீன்கள் மாட்டுறதுனால இறந்துருங்க. அதனால 1-2 மீன்கள் தான் இந்த மாதிரி உயிரோட வரும். இன்னைக்கு கடவுளோட ஆசீர்வாதத்துல நிறைய சூரிய மீன்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து கடைசியா ஒரு பெரிய சைஸ் கோலா மீனுமே நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. இன்னைக்கு டோட்டலா 200க்கு மேற்பட்ட சூரிய மீன்களும் நான் காட்டின பெரிய மீன்களுமே கிடைச்சிச்சுங்க. பிடிச்ச மீன்கள் எல்லாத்துக்குமே ஐஸ் போட்டதுக்கு அப்புறம் பல்ல விளக்கிட்டு காலைல சாப்பாடுமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு காலையில உணவு கஞ்சிக்கு நம்ம இந்தியன் ஓசன் சென்னாக்குனி பொரியல் வச்சு சாப்பிட்டோங்க. இந்த சென்னாக்குனி பொரியல் சும்மா சாப்பிடவே செமையா இருக்குங்க. அதுவும் இந்த சோறு கஞ்சி கூட எல்லாம் விரைவி சாப்பிட்டோம் அப்படின்னா அடிபொலியா இருப்பாங்க. சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம போட்டு பக்கத்துல ஒரு சரக்கு கப்பல் ஒன்று கிராஸ் பண்ணி போகுது பாருங்க. இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு அரக்கோள மீனை வெட்டி கிளீன் பண்ணி செமையா ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோங்க. இப்போ அந்த மீன் குழம்ப மீனோட சோத்துல ஊத்தி கூடவே நம்ம இந்தியன் ஓசன் மாசி சம்பளம் சேர்த்து சாப்பிட்டு வச்சுக்கலாம். டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்குங்க. அப்புறம் இப்படி ஒரு இயற்கையான சுத்தமான கடல் காட்டுல இப்படி ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸ். இனிமே டே 2 முடிஞ்சிட்டுங்க. டே 3ல சந்திக்கலாம் ஃபேமிலிஸ்.